ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, இது ப்ளவுஸுக்கும் இந்த ஸ்லீவ் டிசைன் வைக்கலாம், சுடிதாருக்கும் வைக்கலாம், எல்போ ஸ்லீவ்லேயும் இந்த டிசைன் ரெடி பண்ணலாம், ஷார்ட் ஸ்லீவ்லேயும் ரெடி பண்ணலாம். வாங்க அதை எப்படி இப்போ கட்டிங் பண்ணி டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்லீவோட லென்த்து நீங்கள் எல்போ வைக்கிறீங்கன்னா 12 இன்ச்சில் வைக்கிறீங்க அப்படின்னா 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிங்க. கம்மி பண்ணிவிட்டு 10 இன்ச்சுக்கு மேல் பீஸை நம்ம எப்போதும் போல் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது பிக் சைஸு, ஆம்கோல் வந்து 22 இன்ச்சு வரும். அந்த அளவில் இது நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே வந்து பட்டிக்கு அந்த 2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 3.5 இன்ச்சாக நீங்கள் எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவோட அட்டாச் பண்ணணும், கீழேயும் ஜாயின் பண்ணணும், அந்த ஸ்லீவோடையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அதனால் ஒரு 3.5 இன்ச்சு அகலத்துக்கு தனியாக ஒரு பீஸு பட்டி பீஸ் மாதிரி எடுத்துக்குங்க. ஸ்லீவோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம அந்த வீ கட்டு கொடுக்கணும். வீ கட்டுக்கு கீழே அகலம் நான் 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 இன்ச்சு கொடுக்காதீங்க தயவுசெய்து, 1 இன்ச்சு மட்டும் கொடுங்க. மேலே வந்து 2 இன்ச்சுக்கு கொடுத்துக்குங்க. லென்த்து வந்து 2 இன்ச்சு, அகலம் வந்து 1 இன்ச்சுக்கு கொடுங்க. ஏன்னா இந்த கேப் வந்து அதிகமாகிடும். நம்ம நார்மல் ஸ்லீவாக நம்ம வைக்கும் போது நார்மல் பாடியாக உள்ளவங்களுக்கு சின்னதாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் உங்களோட ஸ்லீவுக்கெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக வைக்கிறவங்களுக்கு 1 இன்ச்சு அகலம் வச்சுக்கோங்க அந்த வீக்கட்டு. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அந்த கேப் இருக்கும், ஆனாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அகலமாக வச்சிட்டோம்னா போட முடியாது நம்மளால். அப்படி அகலமாக வச்சிட்டாலும் அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுங்கிறதையும் நான் வேணாலும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீக்கட்டை வந்து நம்ம நல்ல நார்மல் ஸ்லீவோடு எடுத்து மேல் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடு வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் லைனிங் துணி கொடுத்து. இப்போ அந்த ஃபஸ்ட்டு வீயை மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வி ஷேப்புக்கு அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓரத்தையல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, படிமான தையல், ஓரத்தையல் இல்லைன்னா எட்ஜ் தையல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த தையல் போட்டுட்டு திருப்பி விட்டு இப்போ நம்ம சுற்றி அடித்து திருப்பிக்கலாம். இப்போ கரெக்ட் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இப்போ சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். லைனிங் தான் நமக்கு வந்து ரெடி அளவு, அதனால் நம்ம ஃபுல்லும் தையல் போட்டுட்டு பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். கஸ்டமர் வந்து எனக்கு இதை கட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, வீடியோ போடுங்கன்னு. அதனால் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு கஸ்டமர் கேட்டாலுமே நமக்கு ஒரு இது தானே இல்லைங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு பிஸ்ரெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ யோக் பட்டிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த கீழே ஒரு பீஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு அந்த பவு ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ அகலம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து 2 இன்ச்சு 2.5 தான் நான் வைக்கிறேன். அதனால் நான் வந்து ஜாயின் பண்ணேன், ஏன்னா ஸ்லீவோடையும் நான் ஜாயின் பண்ணணும், கீழேயும் அடித்து திருப்பணும். அதனால் வந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு நான் எடுத்து அடித்து திருப்பிக்கிறேன். ஸ்லீவோட அகலத்தை அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ½ இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ரெண்டுத்தையும். இப்போ திருப்பி ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா விரித்து விட்டுக்குங்க. விரித்து விட்டுட்டு தையல் போட்டுக்குங்க. இப்போ நமக்கு லைனிங் தான் அளவு, நம்ம எவ்வளவுக்கு அந்த பட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அடிக்க போகிறோம். மீதி துணியை நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் துணிங்கிற சுடிதார் இப்போ மீதி கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் விரித்து விட்டுக்குங்க. அந்த யோக் அந்த இது பண்ணோம் இல்லைங்களா, அதை 2 அப்படியே விரித்து விட்டுட்டு லைனிங் துணி பக்கம் லைனிங்கை வச்சுக்குங்க. வச்சுட்டு ½ இன்ச்சு அளவுக்கு நம்ம ஃபுல்லும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம் ஸ்லீவோட.
இப்போ திருப்பி விட்டுக்குங்க. அந்த பீஸோட 1/2 இன்ச்சு அதில் வந்து மீதி இருக்கும். நம்ம எவ்வளோ ஜாயின் பண்ணோமோ அந்த அளவுக்கு உள்ள துணி அதில் இருக்கும். அதை அப்படியே மடக்கி அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுக்குங்க. அந்த பிசுரை மட்டும் நம்ம மடக்க போகிறோம். அந்த கேப் இடத்துல மட்டும் நல்லா கரெக்டாக வச்சுக்குங்க. கரெக்டாக வச்சு ஃபுல்லும் தையல் போட்டு வந்துடலாம். ஈவனாக இருக்கணும் அந்த பட்டி. அதுக்கு நேராக அப்படியே தையல் போட்டுக்குங்க. இப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீதி உள்ள சைடு பிசுறு எது இருந்தாலும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அந்த பவு மாதிரி நமக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து இதுக்கு ஸ்லீவில் வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணோன்னா நம்ம வந்து ஊசி நூலால் வச்சு நம்ம ஒரு அப்படியே எப்படி கொஞ்சம் ரன்னிங் தையல் மாதிரி போட்டுக்குங்க. அப்படியே ஊசியை விட்டு விட்டு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கிட்டே எவ்வளோ வேணுமோ அதை அப்படியே மடக்கினோம்னா சுருக்கி விட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுக்குங்க. இப்படி சுருக்குனிங்கன்னா அப்படியே சுருக்கிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பட்டன், அது பட்டனில் இப்போ நான் வந்து பட்டன் தான் வைக்கிறேன். நீங்கள் வந்து அதில் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்டோன் ஒர்க் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஹேங்கிங் மாதிரி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அது நான் பட்டன் மட்டும் வைக்கிறேன். நல்லா சுற்றி விட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுக்குங்க. முடிச்சு போட்டு விட்டிங்கன்னா அது கலண்டு வராது. இப்போ இதுதான் இருந்தாங்க அந்த ஸ்லீவ் டிசைனு. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ப்ளவுஸுக்கும் நம்ம இதே மாதிரியே ப்ளவுஸுக்கும் ரெடி பண்ணலாம். ஹைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.